ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி விதை போட்டு சின்னதாக நம்ம வந்து நாற்று விட்டோம் இல்லையா, அதை எடுத்து நிறைய இடத்துல நான் போட்டேங்க. அது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ அதுக்கு தான் நான் மண் அணைக்க போகிறேன். ஏன்னா மழை பெஞ்சதில் நிறைய மண் கரைஞ்சும் போச்சு. இது வந்து உங்களுக்கே சொல்லியிருக்கேன், கொஞ்சோண்டு மண் இருக்குது. பாதியும் பார்த்தீங்களா கம்மியாக இருக்குது. இதில் நான் தான் எனக்கு பிடிச்சி கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படி கொட்டி வச்சா தான் வேர் வந்து உள்ளே போகும். ஏன்னா இது அடியில் காங்கிரீட் இருக்குது, மேலே கொஞ்சம் மண் கொட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ புண்ணியம் அது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கீரை கன்று பாருங்கள், அப்படின்னு அவங்க நடக்கிறதுக்கு பாதை இல்லை இல்லையா, அது அப்படியே நடந்து போகிறதுல அது நல்லா வளர்ந்ததில் பாதியாக உடஞ்சிடுச்சு. அது வேணாம், நம்மளுக்கு பிடுங்கி போட்டாச்சு. நம்ம இதை வந்து விதைக்கு தான் விட்டுருக்கோம். இதை விட ஒரு மரம் வளர்ந்துருக்கு, காட்டுறோம் பாருங்கள், கீரை மரம். இப்போ இந்த கத்திரிக்கட்டை எவ்வளோ வளர்ந்து கிளை பிரிஞ்சு பூ விட்டுடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பிஞ்சு எடுத்துரும். இதுக்கப்புறம் தான் நம்ம போட்டதோட பலனை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குமா? ஆமாம், 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது நல்லா வளர்ந்து, அதாவது நான் நாற்று விட்டதுலேருந்தே சொல்கிறேன். எனக்கு வந்து அதுக்கு மேலே கூட இருக்கலாம், நான் கரெக்டாக எண்ணிக்கல. நிறைய விசேஷத்துக்கு போனதுனால நிறைய காட்ட முடியல. இப்போ வளர்ந்துருக்காங்க தொடர்ச்சியாக. ஆனால் வந்து நான் என்னென்னா, இங்கே பாருங்கள், அந்த சைட்லாம் கூட போட்டிருக்கேன். எடுத்து எல்லா சைட்லேயும் இருக்க இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக எந்த உரமும் போடல. நம்ம காய்கறி அறிவோம் இல்லையா, அந்த தோல், அந்த காய் மிச்சம் இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற வச்சு தண்ணியை தான் ஊற்றுறேன். மஞ்சள் ஊனி விட்டுருந்தேன், அது பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு. சந்தையில் என்னென்ன முடியுமோ சின்ன சின்னதாக ஊனி விடுறது. இந்த கீரை மரம்னு சொன்னோம் இல்லையா, இதுதான். முதல்ல காம்பவுண்ட் அளவு இருந்தாங்க, அப்புறம் என் இடுப்பளவு, நெஞ்சளவு, தலை அளவு, இப்போ வந்து மாடி அளவு. அது வேர் மட்டும் பாருங்கள், அதுக்கு ஒரு இது வச்சு நான் கல் வச்சு அணைச்சேன். இதான் வேர். இது எப்படின்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது பாருங்கள், மேலே வரைக்கும் சன்ஸ்லைடு வரைக்கும் போயிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.